ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்ற சாப்டர் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் இன்ட்ரோ டூ ப்ராபபிலிட்டி இந்த வீடியோல நான் பண்ண போறேன். ஸோ பேசிக்கா ப்ராபபிலிட்டி நம்ம நெறைய சிச்சுவேஷன்ஸ்ல லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ப்ராபபிலிட்டி அப்படின்ற டெர்ம் தெரியாமலே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 டீம் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஐபிஎல் ரீசென்ட்டா முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப லெட்ஸ் சே சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிஎஸ்கேவ நான் எல்லோல எழுதுறேன். ஸோ சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஆர்சிபி நான் வேணா ஆரஞ்சுல எழுதுறேன். ஆர்சிபி. இப்ப எந்த டீம் ஜெயிக்கும்னு உங்களால டெஃபினட்டா ப்ரெடிக்ட் பண்ண டெஃபினட்டா சொல்ல முடியாது. பட் நம்ம சில மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ராபப்ளி சிஎஸ்கே ஜெயிக்கலாம் இல்ல ஆர்சிபி ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ சான்சஸ் ஆஃப் சிஎஸ்கே வின்னிங் ஆர் மோர் இல்ல சான்சஸ் ஆஃப் ஆர்சிபி வின்னிங் ஆர் மோர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். சோ நமக்கு ஃபைனல் அவுட்கம் என்னன்னு தெரியாது. டெஃபினட்டா இப்ப அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பர்டிகுலர் டீம் ஜெயிக்கும்னு சொல்றது தப்பு தான். பட் பேஸ்ட் ஆன் சம் அதர் டேட்டா அண்ட் மெட்ரிக்ஸ் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம், இந்த பர்டிகுலர் டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா வெதர் ஃபோர்காஸ்ட் தான் சொல்லுவேன். ஸோ இப்ப சில இடத்துல மழை பெய்யும்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப வெதர் ப்ரெடிக்ஷன் பாத்தீங்கன்னா வெதர் ப்ரெடிக்ஷன் இதை நான் எல்லோரும் எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெதர் ஃபோர்காஸ்ட் இல்ல வெதர் ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா சில இப்ப தமிழ்நாட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. சோ மதுரையில மழை பெய்யலாம், சென்னையில மழை பெய்யாது, திருச்சியில மழை பெய்யலாம். சோ இதெல்லாம் அவங்க பேஸ்ட் ஆன் சம் அதர் டேட்டா சொல்றாங்க. பட் டெஃபினட்டா மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியாது. ஹை சான்சஸ் ஆஃப் ரெய்னிங் இன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர டெஃபினட்டா இந்த இடத்துல நாளைக்கு 100% ஷியூரா மழை பெய்யும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. சோ அதுக்குதான் ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் இந்த சான்சஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக. சோ இப்ப சப்போஸ் இப்ப தமிழ்நாட்டுல மழை பெய்யுதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க மழை பெய்யும் அவங்களால டெஃபினட்டா சொல்ல முடியாது. பட் சேலம்ல மழை பெய்யறதுக்கான சான்ஸ் அதிகம், திருச்சியில மழை பெய்யறதுக்கான சான்ஸ் அதிகம், சென்னையில மழையே பெய்யாது மோஸ்ட்லி, ரொம்ப கம்மி சான்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது டு சம் எக்ஸ்டென்ட் ட்ரூ தான். ஏன்னா அவங்க மத்த மெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி சான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு டூல் தான் ப்ராபபிலிட்டி. அதான் நீங்க யோசிக்கணும். அப்படிதான் நீங்க ப்ராபபிலிட்டி பத்தி யோசிக்கணும். சோ வேற எதுவுமே இல்ல. சோ அதை நான் இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி சொல்லலாம்னா the chances of a particular event happening, அந்த சான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் ப்ராபபிலிட்டி. சான்சஸ் ஆஃப் a particular event happening. சோ மழை பெய்யுது, நாளைக்கு மழை பெய்யுது சென்னையிலன்னு வச்சுக்கலாமே. சோ மோஸ்ட்லி மழை பெய்யாது. பட் அந்த சான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல் தான் ப்ராபபிலிட்டி. அவ்வளவுதான் நீங்க யோசிக்கணும். சோ சான்சஸ் ஆஃப் a particular event happening. சோ இந்த சான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். சோ வேற எதுவுமே இல்ல. சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க இதான் இன்ட்ரோ நான் இதான் ஒரு பேசிக் ஸ்டஃப் நான் சொல்ல ஆசைப்பட்டேன் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். சோ சான்சஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இவெண்ட் ஹேப்பனிங் ஆர் அக்கரிங்னு வச்சுக்கலாம். அக்கரிங்னு எழுதுறேன். சோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ், அந்த சான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் தான் ப்ராபபிலிட்டி. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. சோ இப்ப நம்ம சில விஷயம் பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோ ஜென்ரல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராபபிலிட்டியில நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு காயின் டாஸ் பண்றீங்களா, இதுலயே நம்ம ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். சோ இப்ப நீங்க ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 அவுட்கம் தான் பாசிபிள், 2 ரிசல்ட் தான் வரலாம் மேக்ஸிமம். சோ ஒன்னு ஹெட் வரலாம், ஒன்னு ஹெட் கிடைக்கலாம், உங்களுக்கு ஹெட் வரலாம், இல்லன்னா டெய்ல் கிடைக்கலாம், ஹெட் ஆர் டெய்ல்ஸ். ஓகேவா? சோ இதான் மேக்ஸிமம். சோ இதை தவிர வேற ஒரு அவுட்கம் வர சான்ஸே கிடையாது. சோ இங்கேயும் வந்து ப்ராபபிலிட்டி நீங்க யூஸ் பண்றீங்க. எப்படி யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அ ஹெட் அப்படின்ற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் நீங்க. சோ நீங்க ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு ஹெட் கிடைக்குமா டெய்ல் கிடைக்குமான்னு தெரியாது. பட் நீங்க என்ன சொல்லலாம்னா ஹெட் இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ சான்சஸ் எதுக்கு ஈக்குவல் சான்சஸ் தான் ஆக்சுவலா இதுக்கு. ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், டெர்மினாலஜி பத்திலாம். இப்ப நீங்க ஒரு டைஸ் ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டை ரோல் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கரெக்டா விழும் தெரியாது. டெஃபினட்டா 3 விழுமா, இல்ல 4 விழுமா, இல்ல 6 விழுமான்னு தெரியாது. பட் நீங்க என்ன சொல்லலாம்னா 1 to 6 நடுவுல இருக்கிற ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் விழலாம். 1 விழலாம், இல்ல 2 விழலாம், இல்ல 3 விழலாம், இல்ல 4 விழலாம், இல்ல 5 விழலாம், இல்ல 6 விழலாம். சோ 1 to 6 இருக்கிற ஏதாவது ஒரு நேச்சுரல் நம்பர் விழலாம். சோ அப்படிதான் நீங்க சொல்ல முடியும். 1 விழலாம், இல்ல 2 விழலாம், இல்ல 3, 4, 5, 6. சோ எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நீங்க சொல்ல முடியுமே தவிர டெஃபினட்டா ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் விழும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஓகேவா? சோ இப்ப ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னால இதுதான், இது ரெண்டு தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்டோட எக்ஸாம்பிளே. டாசிங் அ காயின்றது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குமான்னு நமக்கு தெரியாது. பட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு அவுட்கம் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ இது ரெண்டுமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்ப டாசிங் அ காயினும் ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஒன்னு ஹெட் விழலாம், இல்ல டெய்ல் விழலாம். ரோலிங் டைஸும் வந்து உங்களுக்கு ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தான். நமக்கு ஃபைனல் அவுட்கம் என்னன்னு தெரியாது. டெஃபினட்டா வந்து இந்த 6 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் விழலாம். பட் 2 தான் விழும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, 3 தான் விழும் அப்படின்னு சொல்ல முடியாது ஷூரா. சோ இதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். An experiment is called a random experiment if set of all possible outcomes is known, but the exact outcome cannot be predicted in advance. அவ்வளவுதான். சோ ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா
டாஸிங் காயின் நமக்கு வந்து ஹெட் விழுமா டெய்ல் விழுமான்னு டெஃபினட்டா தெரியாது. பட் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு அவுட்கம் தான் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி தான் ரோலிங் டைஸும். ஓகேவா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்தது போலாம். அடுத்த பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பார்க்கலாம். ட்ரையல். ட்ரையல்னா என்னது? இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணாலும் சரி, ஒரு டைஸை நீங்க உருட்டினாலும் சரி, இதெல்லாம் தான் ட்ரையல்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையல் இஸ் அ ஆக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் ஒன் ஆர் செவரல் அவுட்கம்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரையல்ல பாத்தீங்கன்னா கெட்டிங் அ ஈவன் நம்பர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு டைஸை ரோல் பண்றீங்க. வாட் இஸ் த ஓகே, ஆக்சுவலா நான் தப்பா சொல்லிட்டேன். ட்ரையல்னா வெறும்னா ஒரு ஆக்ஷன் அவ்வளவுதான். சோ நீங்க ஒரு டைஸ் ஒரு தடவை ரோல் பண்ணாலும் சரி, ஒரு காயின் ஒரு தடவை ஃபிளிப் பண்ணாலும் சரி, அது ஒரு ட்ரையல் அவ்வளவுதான். சோ ரோலிங் டைஸ் ஒன் டைம் அப்படின்னா ஒன் ட்ரையல்னு அர்த்தம். ரோலிங் டைஸ் டூ டைம்ஸ்ல டூ ட்ரையல்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு காயினை நீங்க ரெண்டு தடவை டாஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ட்ரையல்னு அர்த்தம். ஒரு காயினை நீங்க ஒரே ஒரு தடவை டாஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு ட்ரையல்னு அர்த்தம். அவ்வளவுதான். சோ ட்ரையலோட பேசிக் அர்த்தம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ட்ரையல் இஸ் அன் ஆக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் இன் ஒன் ஆர் செவரல் அவுட்கம்ஸ். அவ்வளவுதான். சோ ட்ரையலோட பேசிக் டெஃபினேஷன் இதான். சோ இப்போ அவுட்கம்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ நீங்க ஒரு ட்ரையல்ல வர ரிசல்ட் தான் அவுட்கம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு காயினை நீங்க டாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெட் விழலாம் இல்ல டெய்ல்ஸ் விழலாம். ஓகேவா? சோ அதான் பேசிக்கா அவுட்கம். சோ ட்ரையலோட பேசிக்கா ரிசல்ட் தான் நம்ம வந்து அவுட்கம்னு சொல்லுவோம். சோ ரிசல்ட் ஆஃப் த ட்ரையல் இஸ் கால்ட் அன் அவுட்கம். சோ நீங்க காயின் டாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹெட் இல்ல டெய்ல்ஸ் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு அவுட்கம் தான் நம்ம வந்து பேசிக்கா இதான் அவுட்கம்னு சொல்லுவோம். சோ ட்ரையல் வந்து டாஸிங் காயின் தான் ட்ரையல் ஆக்ஷன். இது ரெண்டு அவுட்கம்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த டெஃபினேஷனையும் நம்ம கத்துக்கலாம். சோ அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்ட் புக்ல while flipping a coin each outcome head or tails are the sample points. Each outcome of a random experiment is called a sample point. அவ்வளவுதான். சோ சாம்பிள் பாயிண்ட்னா வெறும்னா அவுட்கம் தான். சோ each outcome of a random experiment is called a sample point. சோ நீங்க ஒவ்வொரு அவுட்கமையே சாம்பிள் பாயிண்ட்னே கூப்பிடலாம். சோ நீங்க ஹெட்ன்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட், டெய்ல்ன்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட். இல்லைன்னா நீங்க ஒரு டைஸ் ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஒரு சாம்பிள் பாயிண்ட், 2 ஒரு சாம்பிள் பாயிண்ட், 3 ஒரு சாம்பிள் பாயிண்ட், 4 ஒரு சாம்பிள் பாயிண்ட், 5 ஒரு சாம்பிள் பாயிண்ட், 6 ஒரு சாம்பிள் பாயிண்ட். ஸோ ஈச் அவுட்கம் இஸ் கால்ட் அ சாம்பிள் பாயிண்ட். அவ்வளவுதான். ஸோ நம்ம சாம்பிள் பாயிண்டோட டெஃபினேஷன் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் தான் என்னன்னு கத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ சாம்பிள் பாயிண்டோட கலெக்ஷன் தான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் அ சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ நீங்க ஒரு காயின் டாஸ் பண்றீங்க, ஒரு சிங்கிள் காயின் நீங்க டாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன அவுட்கம் வரும்? ஹெட் வரலாம் இல்ல டெய்ல் வரலாம். ஸோ இது நீங்க ஒரு செட்டுக்குள்ள எழுதினீங்கன்னா இதான் சாம்பிள் ஸ்பேஸ். அவ்வளவுதான். ஸோ இஃப் யூ டாஸ் சிங்கிள் காயின் சாம்பிள் ஸ்பேஸ் இதான் வரும். ஸோ ரெண்டு காயின் நீங்க டாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட் வரலாம், செகண்ட் காயின்ல ஹெட் வரலாம். ஃபர்ஸ்ட் காயின்ல ஹெட், செகண்ட் காயின்ல டெய்ல்ஸ் விழலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல்ஸ் விழுந்து செகண்ட் காயின்ல ஹெட் விழலாம், ரெண்டு காயினுமே டெய்ல்ஸ் விழலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவுட்கம்ஸ். ஸோ செட் ஆல் அவுட்கம்ஸ் இல்ல செட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் சொல்லலாம், இல்ல கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் சாம்பிள் ஸ்பேஸ். இதை நம்ம செட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சாம்பிள் பாயிண்ட்டுமே நம்ம செட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அவங்க செட் யூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆர்டர் பேர் மாதிரி போட்டிருக்காங்க. சோ இதுல வந்து சிங்கிள் இது வந்து ஆர்டர் பேர் கொடுக்கல, பட் இது ரெண்டு காயின் இருந்தாலும் நம்ம ஆர்டர் பேர் மாதிரி எழுதிருக்கோம். அவ்வளவுதான். ரெண்டு காயின் டாஸ் பண்றதுனால நம்ம அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட சாம்பிள் ஸ்பேஸை நம்ம ஆர்டர் பேர்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ நான் மறுபடியும் டெஃபினேஷன் வாசிடுறேன். The set of all possible outcomes of a random experiment is called the sample space. It is denoted by capital S. The number of elements in it are denoted by n of s. n of s னா கார்டினல் நம்பர்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது வந்து கார்டினல் நம்பர் ஆஃப் செட் S. ஸோ கார்டினல் நம்பர்னா என்னது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் பர்டிகுலர் செட்டை தான் நம்ம கார்டினல் நம்பர் அப்படின்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈவெண்ட். ஈவெண்ட்னா என்னன்னு நம்ம படிக்க போறோம். ஸோ அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸை ரோல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 4 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 4 ஒரு அவுட்கம். ஸோ சின்ஸ் இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் அ சிங்கிள் ட்ரையல். ஸோ டைஸை ரோல் பண்றது அப்படின்ற ஒரு ஆக்ஷனை தான் நம்ம ட்ரையல்னு கூப்பிடுவோம். ஸோ அதுல வர ரிசல்ட் தான் நம்ம அவுட்கம்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் என்னெல்லாம் இருக்கு ஒரு டைஸ் ரோல் பண்ணீங்கன்னா? 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. 1, 3, 5 வந்து ஆட் நம்பர்ஸ், 2, 4, 6 ஈவன் நம்பர். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் வந்து உங்களுக்கு 3 பாசிபிள் அவுட்கம் வருது. பட் இப்ப நீங்க வந்து இப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நம்பர் விச் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 மட்டும் தான் வரும். ஸோ சிங்கிள்டன் செட் வித் எலிமெண்ட் 1 நீங்க போட்டுக்கலாம். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ பர்டிகுலர் நம்பர் விச் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் when you roll a fair dice அப்படின்னா உங்களுக்கு இதான் ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்கம் தானே வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ எனி சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் ஈவெண்ட். ஓகேவா? சோ ஈவெண்ட்ல ஒரு அவுட்கம் இருக்கலாம், இல்ல மோர் தென் ஒன் அவுட்கம் இருக்கலாம். சோ அது கொஸ்டினை பொறுத்து நீங்க யோசிக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைஸ் ரோல் பண்றீங்க, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 3 அவுட்கம் வருது. ஸோ நீங்க செட்டுக்குள்ள எழுதிருக்கலாம். சப்போஸ் அவங்க கொஸ்டின் வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் அ நம்பர் விச் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு பண்ணீங்கன்னா இதான் ஆன்சர் வரும். ஸோ ஒரு அவுட்கம் தான் ஆன்சர் வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு தகுந்தபடி உங்களுக்கு ஆன்சர் மாறும். ஸோ அதனால தான் அவங்க ஈவெண்ட் டெஃபினிஷன் இந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட் கேன் பி ஒன் ஆர் மோர் தென் ஒன் அவுட்கம். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபைனலா. ஸோ இதான் ஈவெண்டோட டெஃபினிஷன். ஸோ நம்ம இப்போ 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் நான் சம்மரி கொடுத்துறேன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்னதுன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ ஈச் இண்டிவிஜுவல் அவுட்கம் நம்ம வந்து சாம்பிள் பாயிண்ட்னு கூப்பிடுவோம். அவுட்கம்னா என்னதுன்னா ரிசல்ட் ஆஃப் பர்டிகுலர் ஆக்ஷன் ஆர் ட்ரையல் தான் நம்ம அவுட்கம் கூப்பிடுவோம். ட்ரையல்னா இப்ப ஒரு டைஸ் ரோல் பண்றீங்க, ஒரு காயினை ஃபிளிப் பண்றீங்க, இதெல்லாம் இந்த ஆக்ஷனை தான் நம்ம ட்ரையல் சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் டெர்மினாலஜி. இந்த இந்த இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ டே ஆஃப் த வீக் இஸ் சோசன் அட் ரேண்டம். Write the sample space and find the event of the day that starts with the letter T. So ஒரு பர்டிகுலர் வீக்ல என்னென்ன நாட்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன டேஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும் ஆக்சுவலா? சாம்பிள் ஸ்பேஸ் வந்து செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ், இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஒரு வீக்கு பொறுத்த வரைக்கும் சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்னா, மண்டே வரும், டியூஸ்டே வரும், வெனஸ்டே வரும், தேர்ஸ்டே வரும், ஃப்ரைடே வரும், சாட்டர்டே வரும், சண்டே வரும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அவ்வளவுதான். ஸோ நீங்க கரெக்டாக எழுதிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இது ஈச் இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான் சாம்பிள் பாயிண்ட். மண்டேன்றது ஒரு சாம்பிள் பாயிண்ட். ஒரு ஈச் இண்டிவிஜுவல் அவுட்கம் நம்ம வந்து சாம்பிள் பாயிண்ட் கூப்பிடுவோம். பட் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம எழுதிட்டோம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, அண்ட் ஃபைண்ட் த ஈவெண்ட் ஆஃப் த டே தட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் டி. ஈவெண்ட் என்ன வரும் அப்பனா? இதுல ஈவெண்டோட டெஃபினிஷன் நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஈவெண்ட் என்னதுன்னா சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஈவெண்ட் கூப்பிடுறோம். ஸோ இதுல லெட்டர் டீல ஸ்டார்ட் பண்ற டேஸ் என்னெல்லாம் வரும் இதுல? ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே மட்டும் தான் வரும், அவ்வளவுதான். ஸோ நீங்க ஒரு செட்டுக்குள்ள எழுதினீங்கன்னா இதான் சாம்பிள் சப்செட் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ பேசிக்கா இந்த பர்டிகுலர் ஈவெண்டோட ஆன்சர் இதான் வரும். ஸோ நீங்க அதை இப்படி கூட யோசிக்கலாம். ஸோ இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லெட் ஹெச் பி த ஈவெண்ட் ஆஃப் பர்டிகுலர் டேஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் டி அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ லெட் ஹெச் பி த ஈவெண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டே தட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் டி. H be the event of அப்படின்னு போட்டு நீங்க the day that starts with letter T அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லா எழுத போறது இல்லை உங்களுக்கு. ஆனா நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம்ல எழுதும் போது நீங்க ஃபுல்லா தான் எழுதணும். ஸோ அதை மறக்க கூடாது. ஓகேவா? ஸோ அதோட இப்ப ஹெச்சோட நீங்க செட் மாதிரி ஹெச் நீங்க செட் மாதிரி எழுதிங்கன்னா எப்படி வரும்னா, ஹெச் இஸ் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் டியூஸ்டே கமா தேர்ஸ்டே அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். ஸோ அதான் ஆன்சர் வரும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டீங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா, டியூஸ்டே கமா தேர்ஸ்டேவை நீங்க செட்டுக்குள்ள எழுதிக்கணும். ஹெச் அப்படின்ற செட் ஈவெண்ட் நீங்க செட்டை யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ ஹெச் அப்படின்ற செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஈவெண்ட் ஆஃப் த டே தட் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் டீனா நீங்க இது 2 தான் எழுதணும். ஏன்னா மத்த எந்த டேவும் வந்து லெட்டர் டீல ஸ்டார்ட் ஆகல. மண்டேவும் லெட்டர் டீல ஸ்டார்ட் ஆகல, வெனஸ்டேவும் லெட்டர் டீல ஸ்டார்ட் ஆகல, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3மே வேற வேற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டியூஸ்டே கமா தேர்ஸ்டே தான் ஆன்சர். ஸோ இதோட கார்டியல் நம்பர் வேணா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸோட கார்டியல் நம்பர் என்ன வரும்? 7 வரும். So number of elements present in a particular set தான் நம்ம sample cardinal numberனு சொல்லுவோம். So cardinal number of set is என்ன வரும்? 7. cardinal number of set H என்ன வரும்? 2னு வரும். அவ்வளவுதான். So இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். So இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர். So ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் இது ரெண்டும் தான். நீங்க அத cardinal number வேணா எழுதலாம் இல்ல வேணா எழுதாம இருக்கலாம். ஓகேவா? அது உங்களோட இஷ்டம். So இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन போலாம். ஓகேவா? So இந்த எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन? நான் क्वेश्चन வாசிக்கிறேன் பொறுமையா. A 2-digit number is chosen at random. Write the sample space and list the outcomes of event A, where event A is the event that the chosen number is a perfect square. Okay. So அவங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 2-digit number is chosen at random. So sample space என்ன வரும்? So 2-digit number is chosen at random னா all 2-digit numbers என்னலாம் வரும்? 10, 11, 12 up to 99 வரும். So sample space is nothing but set with elements 10, 11, 12 அப்படியே 99 வரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டே போயிடலாம். அப்படி டாட் டாட்டா ஜஸ்ட் 99 எழுதிக்கலாம். இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த பார்ட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இது சால்வ் பண்ணிட்டோம். ரைட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்ற கொஸ்டின் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் லிஸ்ட் த அவுட்கம்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஏ, வேர் ஏ இஸ் த ஈவெண்ட் தட் சோசன் நம்பர் இஸ் a perfect square. ஸோ 10க்கும் 99க்கும் நடுவில் உள்ள ஏதாவது ஆல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செட் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து என்னென்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 10 ஸ்கொயர் வராது. ஏன்னா 100 இதுல இல்ல. ஸோ 10 ஸ்கொயர் தாண்ட முடியாது. 9 ஸ்கொயர் வரைக்கும் தான் வரும்.
1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் வராது எனக்கு தெரிஞ்சு. இல்ல 1 ஸ்கொயர் வரும். இல்ல ஒரே நிமிஷம் இருங்க. நான் பொறுமையா யோசிச்சு சொல்றேன். 1 ஸ்கொயர் வராது, 2 ஸ்கொயர் வராது, 3 ஸ்கொயர் வராது, 10 ஸ்கொயர் வராது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். 4 ஸ்கொயர் வரும், 5 ஸ்கொயர் வரும், 6 ஸ்கொயர் வரும், 7 ஸ்கொயர் வரும், 8 ஸ்கொயர் வரும், 9 ஸ்கொயர் வரும். ஸோ 4 to 9 அதை நீங்க அப்படியே எழுதிடலாம். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஈவெண்ட் ஏவை நம்ம செட்டை யூஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ ஈவெண்ட் ஏ என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? ஸோ ஈவெண்ட் ஏ ஈக்குவல் டு செட் ஏ ஈக்குவல் டு என்ன வரும்னா நம்ம ஈவெண்ட் நம்ம செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ லெட் ஈவெண்ட் ஏ பி த ஈவெண்ட் தட் ரெப்ரசென்ட்ஸ் த சோசன் நம்பர் விச் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். ஸோ செட் ஏக்குள்ள என்னென்ன வரும்னா 1 ஸ்கொயர் வரும், சாரி 4 ஸ்கொயர் வரும், 5 ஸ்கொயர் வரும், 6 ஸ்கொயர் வரும், 7 ஸ்கொயர் வரும், 8 ஸ்கொயர் வரும், 9 ஸ்கொயர் வரும். அவ்வளவுதான். ஸோ இது இவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ நான் வேணா மறுபடியும் கொஸ்டின் வாசிக்கிறேன். Write the sample space. A two-digit number is chosen at random. Write the sample space and list the outcomes of event A, where A is the event that the chosen number is a perfect square. So இதான் கொஸ்டின். நான் கொஸ்டின் வாசிட்டேன். ஸோ ஏ அப்படின்ற ஈவெண்ட்டை நீங்க செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஆல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் 10 and 99 இன்க்ளூடிங் 10 and 99 நீங்க எடுத்து எழுதணும். அவ்வளவுதான். ஸோ 4 ஸ்கொயர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 16 வரும், 5 ஸ்கொயர் 25 இந்த செட்டுக்குள்ள வரும், 6 ஸ்கொயர் வந்து 36 இந்த செட்டுக்குள்ள வரும், 7 ஸ்கொயர் வந்து 49 இந்த செட்டுக்குள்ள வரும், 8 ஸ்கொயர் 64 இந்த செட்டுக்குள்ள வரும், 9 ஸ்கொயர் 81 இந்த செட்டுக்குள்ள வரும். அவ்வளவுதான். ஸோ செட் ஏ அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர். ஈவெண்ட் ஏவை நம்ம செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் வித் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இது சாம்பிள் ஸ்பேஸ் நான் வேற கலர்ல மார்க் பண்றேன். இது சாம்பிள் ஸ்பேஸ், இதான் ஈவெண்ட் ஏ. ஈவெண்ட் ஏவே நம்ம செட் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். ஸோ நம்ம 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த வீடியோல. அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராபபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்க போறோம். ஸோ அதுதான் அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸையும் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டையும் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுன்னு கத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கத்துக்கிட்டீங்களா? இதோட கார்டியல் நம்பர் கண்டுபிடிச்சாலே நீங்க ப்ராபபிலிட்டி நீங்க மோஸ்ட்லி ஈஸியா ப்ராபபிலிட்டி அப்படின்ற இது கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ப்ராபபிலிட்டினா உங்களுக்கு ஒரு நம்பர், பர்டிகுலர் நம்பர் தான் ஆன்சரா வரும். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் தான் பேசிக்கா நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறது. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.